வாட்டர். இப்போ வந்து மழையும் வரும், வெயிலும் இருக்கும். கலந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த புரட்டாசி மாதமும். கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால் நீங்களும் வந்து டெய்லியுமே வந்து வார்ம் வாட்டர், நீங்கள் சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிக்கலனாலும் காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் தண்ணி குடிக்கலாம். நான் பெரிய டாக்டர்லாம் கிடையாது. ஹெல்த் கேருக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறதுல தப்பு இல்லை. அதனால் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன், நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ணி, நான் உங்களை நேரலையில் நான் தேடி அலைந்தேனா? அப்படியா? ஓகே ஓகே. நேரலையில் தேடி பார்த்தீங்க, ஆனால் கமாண்டே போடலையே நீங்கள். நான் டெய்லியுமே வீடியோ போட்டேன்னா என்ன ஆனாலும் சரி, அன்றைக்கி நான் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, எதுக்காக நான் அந்த வீடியோலாம் எடுத்து போட்டேன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் வரணும். நான் ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாது, என் பொண்ணு கூட படிக்கிற பசங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது. சும்மா கால் எடுத்து இது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் இருக்கும்போது என்னுடைய வீடியோ பாப்பா பசங்கள்லாம் பார்க்குறாங்க, கூட படிக்கிற பசங்க பார்க்குறாங்க, ஒரு சில டீச்சர்ஸ்க்கு தெரியும். அதை இன்ஃபார்ம் பண்ணுற ஒரு விதமாக தான் நான் வந்து அதை போட்டிருந்தேன். அதையும் வீடியோ எடுத்து போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது மாதிரி இருக்குதுன்னு தெரிவிக்கிறதுல தப்பு கிடையாது. எனக்கு பணம்லாம் வரப்போகிறது கிடையாது. அதனால் யாரும் தவறுதலாக புரிஞ்சிக்காதீங்க. அதையும் நான் இங்கே சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு சிலர் நான் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பர்சனலான நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதில் போய் கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் போடுவீங்களா, இதெல்லாம் சொல்லுவீங்களான்னு கேட்பாங்க. எனக்கு இதை போடுறதுனால 5 பைசா கூட இப்போதைக்கு எனக்கு எந்த லாபமும் கிடையாது. எனக்கு இப்படி நடந்திருக்கு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு சிலருக்கு அது தெரியட்டுமே அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. நான் மீண்டும் திருப்பி தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். குக்கிங் சேனல் நாட் ஈஸி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனா நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, இருங்க நான் ஹைலைட் வச்சுக்கிறேன். குக்கிங் சேனல் வந்து நாட் ஈஸி. எப்படின்னா நாங்கள் செலவு பண்ணி வீடியோ போட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும். ரீல்ஸுன்றது யார் வேணாலும் பண்ணலாம், நான் கூட பண்ணலாம். ஆடவே தெரிலனாலும் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல காஸ்டியூம் போட்டு ட்ரெண்டிங் சாங்கில் ரீல்ஸ் போடுறது எனக்கு கூட வரும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வரும். எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. நான் 100 ரூபா செலவு பண்ணி ஒரு ரெசிபி போட்டு அதுக்கு எனக்கு எந்த பலனுமே இங்கே கிடைக்கல. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன். ரீச் ஆகுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் வந்து நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறணும்னு எனக்கு தெரியுது. எல்லாருக்குமே ஒரு டைம்ன்றது வேல்யூபிளான ஒரு நல்ல டைம் தான். அந்த டைமை நம்ம வந்து வேறு ஒரு விஷயத்தில் நம்ம வந்து போடலாமோ, நம்ம இதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்னு. எனக்கு என்ன காரணம்னா, சின்ன குழந்தை இருக்குது, விட்டுட்டு நான் வேலைக்கு போக முடியாது, வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யலான்னு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நமக்கு ஒர்த்தாகவே எந்த ஒரு வேலையும் எனக்கு செட் ஆகலை. இங்கே நான் இருக்கிற ஏரியா அப்படின்றதுனால வந்து எதுவும் பண்ண முடியல. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் நம்மளும் வந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடுவோம். கண்டிப்பாக நம்மளும் பெரிய யூடியூபர் ஆகிடுவோன்னு கனவு கண்டு வந்தேன். ஆனால் 1.5 வருஷமாக ஒரே இடத்துலையே தான் நின்றுக்கிட்டே இருக்கேன். அடுத்த ப்ரொமோஷனும் கிடைக்கல, அடுத்தது போகிறதுக்கான எனக்கு சப்போர்ட்டும் கிடைக்கல. இதுதான் உண்மை. அதனால் எனக்கு ரொம்ப வந்து எல்லாமே வந்து ரொம்பவே என்னை கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையாகவே இருக்குது. ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நான் வந்து இருக்கேன். எப்படின்னா ஒரு வட்டம் போட்டுட்டு நெருப்பு சுற்றி வச்சுட்டு நடுவில் சென்டரில் நிற்க விட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான் நான் ஃபேஸ் பண்ணுறேன். எல்லாமே ஒரு காலம் வரணும்போது அது சொல்கிறதுக்கான இப்போதைக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் சொல்லவும் முடியாது. நாசுக்காக வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னுடைய நிலமை அப்படி தான் இருக்குது. நெருப்பில் வந்து சுற்றி நான் வந்து எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதையும் நான் வந்து வச்சுட்டு வெளியில் மட்டும் சிரிச்சுக்கிட்டு ஒரு மனுஷியாக நான் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறேன், பேசுகிறேன். அதுலேயும் இந்த லைவ் போட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ஃபோனுன்றது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதனால் அதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியோ, வீடியோ பார்த்து ஒரு லைக் போட்டோ, ஒரு கமெண்ட் போட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கனாலே போதும். நான் வேறு எந்த உதவியுமே கேட்கவே இல்லை. இது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் நிறைய பேர் ஏன் எப்படி பண்ண மாட்டேறீங்க அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் சம்பாரிச்சினாலும் நான் வச்சுக்க போகிறதில்ல. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து பொதுநலமாக தான் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு